Hello everyone, good morning to all my beloved subscribers and viewers. I hope you are good. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்க பிரார்த்தனை செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் ஜாப் வேக்கன்சி இது வந்து எந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள ஒரு லீடிங் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து வருகிற 6-7 2 நாட்கள் வந்து டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ வந்து நம்ம டீம் சார்பாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இதுக்கு வந்து தகுதி இருக்கிறவங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜிசிசியில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா, இந்தந்த துறையில் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து தகுதி விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி 2 தேதி வந்து இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதை வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்மால் கைண்ட் ரெக்வெஸ்ட், இப்போ வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்களை சரியான முறையில் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் அப்ராட் ஜாப் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாபோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஓகே. பட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி வைக்கிறோம், என்ன பொசிஷன் வைக்கிறோம், எந்த கண்ட்ரிக்கு வைக்கிறோம், எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மெசேஜஸ் வரும். அது தேவைப்படுறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமது நிறுவனத்தில் செய்யக்கூடிய சேவைகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிக்கெட்டு, விசிட் விசா, மெடிக்கலு, பிசிசி ஸ்டாம்பிங்கு, அதே மாதிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன், பாஸ்போர்ட் ரினிவலு, ஃப்ரெஷர் பாஸ்போர்ட் அப்ளை, ஈசிஆர் கிளியரன்ஸு, விசா ஸ்டாம்பிங், இது போன்ற சேவைகள் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், இந்த பொசிஷனுக்குலாம் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன தகவல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம். இது வந்து கத்தாரில் உள்ள ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் நம்ம வந்து இன்டர்வியூ 2 நாள் வைக்கிறோம். 6-7 இந்த ஜாபோட நேச்சர் வந்து டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூவில் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அனுபவம் இருக்கிறவங்க, கண்டிப்பாக அனுபவம் இருக்கிறவங்க இந்த ஜாபை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஃப்ரெஷர் வந்து எடுக்க மாட்டாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி, அதே மாதிரி சேலரி ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கல்வி தகுதி, இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதினா டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ படித்து ஐடிஐ படிச்சிருக்கணும். இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அனுபவம் இருந்திருக்கணும். இந்த துறையில் வந்து இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் துபாய், கத்தார், குவைத்து, சவுதி இந்த நாட்டில் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் ஜிசிசியில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், துபாயில் வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி கம்பெனியோட பெனிஃபிட்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, அக்காமடேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் என்ன வேலை நேரம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 ஹவர்ஸ் இருக்கும் பர் டே, ப்ளஸ் ஓவர் டைம்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு, வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 40க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேக்சின் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் 2 ஊசி நீங்கள் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும். சில பேர் 1 ஊசி போட்டிருப்பேன்னு சொல்லுவாங்க. 2 ஊசி கம்பல்சரி போட்டவங்க தான் அனுமதி பண்ணுறாங்க. அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துங்க. வேக்சினேஷன் போடாதவங்க கமெண்ட் செக்ஷன் வாங்க, கண்டிப்பாக நான் என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேறு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பொசிஷனில் சூப்பர்வைசருக்கு. அதே மாதிரி சீனியர் டெக்னீஷியன், அதுக்கு வந்து 7 வருஷம் வந்து அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் டெக்னீஷியனுக்கு பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வந்து அனுபவம் இருக்கணும். அசிஸ்டன்ட் டெக்னீஷியனாக தான் 3 வருஷம் அனுபவம் இருக்கணும். உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஓரளவு பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது விசாவோட டைப்பு பொறுத்த வரைக்கும் இது எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். இப்போ பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் கேட்டகரி இருந்தாலும் ஓகே, ஈஸியாக இருந்தாலும் ஓகே, 10th ஃபாஸ்ட் ஃபைல் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான். அப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா இது லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாலும் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷு, அரபி இந்த 3த்தில் எது நல்லா தெரிஞ்சாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணலாம். கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லுவாங்க, அது நீங்கள் வந்து அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் லீவு பற்றிலாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து நீங்கள் டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ தான், நீங்கள் வந்து அதிலே நீங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆஃபர் லெட்ரு, அது மாதிரி விசா, ஏர் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் போடுறப்ப வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் போடுங்க. அது மாதிரி மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் அது மெடிக்கல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மெடிக்கல் நீங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் பை இவர் ஓன் காஸ்ட்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு வந்து தகுதி இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து எனக்கு அனுப்பக்கூடியவங்க வந்து
இமெயில் ஐடி வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, பயோடேட்டா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆல் டாக்குமெண்ட் ஷுட் பி ஒன் பிடிஎஃப் ஃபில் வித் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் சென்ட் டு அவர் இமெயில் ஐடி. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி சிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக தான் இருக்குன்னு. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர் அவங்க ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க, நான் வேறு சம்மந்தம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எந்த பொசிஷன் அப்ளை பண்ணால் அது ரிலேட்டடாக தான் இருக்குன்னு. அது மாதிரி சிவி வந்து மேக்ஸிமம் 2 பேஜ் வச்சுங்க. அதுக்கு மேலே உங்களோட சிவி வந்து நீங்கள் மேக் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டு பேஜ் உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு டைம் கிடையாது. இப்போ செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா 20,000 நீங்கள் பே பண்ண அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா ஃபார் விசா ப்ராசஸ்க்காண்டி. ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஒரிஜினல் விசா வந்தோன்னா ரிமைனிங் பேலன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வாங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வந்து வெளிநாட்டு ஜாப் வேகன்சி கொடுக்குறோமோ, இன்டர்வியூ அப்டேட் கொடுக்குறோமோ, நோட்டிஃபிகேஷன் பேஜில் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்